அஸ்மத் குருப்யோ நமஹ. முதலாழ்வாருடைய முதல் திருவந்தாதியை அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் ஆழ்வார் அனுகிரகம். இந்த இறை அனுபவம், பகவத் அனுபவம் மற்றும் உலகியல் அனுபவம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த உலகியல் அனுபவம் நமக்கு அஜ்ஞானம் என்ற இருளை கொடுக்கும். அந்த இருள் ஆரம்பத்தில் நமக்கு சுகமாக இருக்கும், பல பல ஜென்மங்களாக சுகமாக இருக்குது, இன்னும் சுகமாக தான் இருக்கு. ஆனால் போக போக அந்த சுகம் துக்கத்தை விளைவித்து மீண்டும் மீண்டும் நம்ம சம்சார சாகரத்தில் இழுத்துடும். அப்படிப்பட்ட அந்த இருளை அகற்றுவதற்காக பொய்கை ஆழ்வார் வையம் தகழியான ஒரு முதல் திருவந்தாதியில் விளக்கேற்றினார். அந்த விளக்கிற்கு வேத வேதாந்தங்களில் திரண்டிருக்கும் சாரங்களை எல்லாம் இனிய தமிழ் சொற்களாக சேர்த்து சேர்த்து திரித்தார். அதான் வருத்தும் புற இருள் மாற்றையும் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டின்னு ராமானுஜ நூற்றந்தாதியில் 8வது பாட்டில் திருவரங்க தமுதனார் தெரிவித்தார். ஸோ இந்த பாடலின் மூலம், முதல் திருவந்தாதி பாடலின் மூலம் துக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய புற அனுபவங்களை பற்றிய அஞ்ஞானமாகிய இருளை போக்குவதற்காக விளக்கேற்றினார் அவர். நமது குலத்தலைவர் முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் வேத வேதாந்தங்களில் பொதிந்து கிடக்கும் பொருள்களையும் செந்தமிழ் சொற்களையும் கூட்டி கூட்டி ஒன்று சேர திரியாக்கி பிரகாசப்படுத்திய விளக்கு முதல் திருவந்தாதின்னு தெரிவித்தார். பொய்கை ஆழ்வார் இன்னைக்கு 11வது பாசுரம் அனுபவிக்கலாம். அதில் அவர் சொல்கிறார், இந்திரியங்களுடனான தன்னை காட்டிலும் தன்னுடைய கரணங்களுக்கு எம்பெருமானிடம் அன்பு விஞ்சி இருக்கும்படியை காட்டுகிறார். அதாவது தனக்கு பகவத் பக்தியை விட அந்த என்னுடைய உடம்பு, என்னுடைய ஐம்புலன்கள் இருக்க, அதுக்கு பெருமாளிடம் அன்பு ஜாஸ்தியாக இருக்கான் தன்னை விட. எப்படின்னா, தன்னை காட்டிலும் ரொம்ப ஆவலோட, ரொம்ப ஆசையோட எம்பெருமான் எங்கே இருக்கான் என்று தேடும் தனது வாய் அவனை தவிர இன்னொருவரை புகழாது, பாட மாட்டேங்கிறது. உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வித்தியாசம் பாராமல் உலகையெல்லாம் விளையாட்டாக தாவி அளந்து கொண்ட அந்த சௌலபியத்தை கொண்ட, அந்த நீர்மையை கொண்ட திருவிக்கிரமனை தவிர இன்னொன்னை எனது கைகள் தொழாது, மறந்தும் புறந்தொழாது. இன்னும் திருவிக்கிரம அவதார காலத்தில் அவனை தொழாதவர் தலையிலும் அவன் திருவடி பதிய விட்டவனாக அவனை தாம் வேண்டா என்றாலும் அவனே வேண்டா என்றாலும் என் கைகள் அவனையே தொழுகிறது. நான் ஒன்றுமே சொல்ல, தன் கையே ஆட்டோமேட்டிக்காக அவனை தொழருது. பேயான பூத்தனை முலையிலே நஞ்சுடன் வந்து அவள் முலையில் நஞ்சை அப்பிண்டு வந்து அதை சுரந்து கொடாவிடில் அவள் உயிர் தரிக்க மாட்டாதவன் போலே அந்த நஞ்சையும் அவள் உயிரையும் உண்டவன் அவன். அப்படிப்பட்டவனுடைய அந்த குட்டி கண்ணனுடைய வடிவழகை தவிர மற்றொன்றை என் கண் பார்க்க மாட்டேங்கிறது. என்னுடைய கண்ணு எம்பெருமானின் குணங்களையும் செயல்களையும் சொல்லும் திருநாமங்களை தவிர என்னுடைய செவிகள், என்னுடைய காதுகள் வேறொன்றும் கேட்க மாட்டேங்கிறது. நான் இன்னும் ரெடியாகல, அதுக்குள்ளே இவதெல்லாம் ரெடி ஆயிட்டு. வாய் அவனை அல்லது வாழ்த்தாது, கை உலகம் தாய் அவனை அல்லது தாம் தொழா, பேய் முலை நஞ்சு ஊனாக உண்டான் உருவடு பேரல்லால் காணா கண் கேளா செவி. என்ன ஒரு ஆச்சரியமான பாசுரம்! இந்த பாசுரம் மூலம் இந்திரியர்களின் உண்மை உபயோகத்தை சூக்ஷ்மமாக தெரிவிக்கிறார் சுவாமி. கரண கலேபரங்களை கொண்டு, நம்முடைய ஐம்பொறிகளை கொண்டு வேறு வழிகளில் போகக்கூடாது என்பது மட்டுமல்லாமல் பரம்பொருளான அவனை பற்றுவதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கிறார். புற இந்திரியங்கள் மட்டுமன்றி தன் நெஞ்சத்தையும் பின்னாடி சொல்ல போறார், கட்டளையிடப் போகிறார். 41வது பாசுரத்தில் வாய் அவனை அல்லது வாழ்த்தாது, கை உலகம் தாய் அவனை அல்லது தாம் தொழா, பேய்முலை நஞ்சு ஊனாக உண்டான் உருவடு பேரல்லால் காணா கண் கேளா செவி. எனது வாய் இவனை அல்லது வாழ்த்தாது, தாவி உலகத்தை அளந்த இவனது திருவடிகளை இல்லாமல் என் கரங்கள் தொழாது, பேயின் முலையில் நஞ்சை தனக்கு உணவாக கொண்ட இவனது திருமேனியை அல்லால் என் கண்கள் காண மாட்டாது, இவனது பேர்களை அல்லால் செவிகள் வேறொன்றையும் கேட்க மாட்டாது என்கிறார். ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி. அடியேன்.